கார் டாஸ்க்கு பார்த்து செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. ஸோ, எனக்கெல்லாம் வந்து நான் மட்டும் உள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து, நான் வந்து இழுத்து போட்டிருப்பேன் அவங்க 2 பேரையும் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எஃப்ஜே வந்து லைவ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு இதுதான் வெற்றி அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து எந்த இடத்துல வந்தது அப்படின்னா, நான் வீட்ல வந்து இருப்பேன், இல்ல ஒர்க்ல இருப்பேன். திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அண்ணா அண்ணா அண்ணா லைவ் பாருங்க, லைவ் பாருங்க" அப்படின்னுவாங்க. உடனே லைவ டியூன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்து எஃப்ஜேஎஃப் பத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து யார பத்தியும் யாருமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா எஃப்ஜேஎஃப் பத்தி ஒரு நாளும் பேசாம இருந்திருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது பேசிருவாங்க. ஸோ, அதனால அந்த ஒரு விஷயம் இது போதும்டா அப்படின்ற மாரி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் என்னோட வெற்றி அப்படிங்கிற மாரி வந்து நான் அந்த ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே வந்து நான் பார்க்குறேன். எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாரி டைட்டில் வின் இதெல்லாம் வந்து தேவையில்ல. எனக்கு இதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாரி வந்து ஹாப்பியா இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நீ வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பாரு கண்ல அடிபட்ட அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ கம்ப்ளீட்டா லாஸ்ட்டா இந்த கேம்லேயே வந்து இல்ல. அதுக்கப்புறம் நீ எப்போ தெரியுமா வந்த? அந்த கார் டாஸ்க் நடக்கும்போது தான் வந்து ஒரு சபரி வந்தான் பார்த்தீங்களா? இந்த ஒரு சபரி தான்டா வேணும் அப்படிங்கிற மாரி வந்து இருந்தது. ஆனா அந்த கார் டாஸ்க் வந்து ரொம்ப பேடா இருந்தது வெளியேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டாஸ்க்ல மட்டும் நீங்க என்ன அந்த இடத்துல வந்து நீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். அவங்க நானா இருந்திருந்தா அவங்க 2 பேரையும் வெளிய இழுத்து போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சபரி வந்து இல்ல எங்களுக்கு வந்து அந்த மாரியான ஒரு ப்ரெஷர் தான் வந்து இருந்தது. பட் பிக் பாஸ் வந்து நாங்க அவங்கள சாண்ட்ராவ உள்ள அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம், எங்கள வந்து வெளிய போக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாரு. அதனால தான் வந்து நாங்க உள்ளயே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து நாங்க உள்ள வந்தோம் அப்படிங்கிற மாரி வெளிய வந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பிக் பாஸ் வந்து போ சொன்னாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்தினால தான் எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாரி. ஆனா ரொம்பவே வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்க்குறதுக்கே வந்து பேடா இருந்தது. செம்ம காண்டாச்சு எனக்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்லிட்டு இருந்தா வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, இதுதான் வந்து எஃப்ஜே வந்து சபரிக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்த ஒரு சில விஷயங்கள். ஸோ, இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.